வணக்கம். ரொம்ப ஒரு துரதிர்ஷ்டமான செய்தி இப்போதான் செய்திகளை பார்க்க முடியுது. இது வரைக்கும் 12 பேர் இறந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாகனு சொல்கிறாங்க. விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு முடிச்சதுக்கப்புறம் அந்த பிரச்சாரத்தில் பார்த்தோம், கட்டுக்கடங்காத கூட்டம், அதில் தள்ளு முள்ளா நடந்துச்சு. இவ்வளோ பெரிய கூட்டம் எதுக்கு? முன்னாடியே சொல்லியிருந்தாங்க குழந்தைங்கலாம் கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. குழந்தைங்க கூட்டிட்டு வந்துட்டு இந்த மாதிரி இடத்துல எதுக்கு அனுமதி கொடுத்தான்னு தெரியல. இவ்வளோ பெரிய கூட்டம், இதன் மூலயமா மயக்கமாகி 12 பேர் இது வரைக்கும் இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக ஆக்ஷன் எடுக்கப்படுறாங்க. கவர்மெண்ட் சைட்லேயும் சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முதல் 2 வாரம் பிரச்சாரம் பண்ணாங்க, பெரிய இது இல்லை. 3வது வாரம் இந்த வாரத்தில் அது கரூரில் இப்படி நடந்தது எதிர்பார்க்க முடியாது. இவ்வளோ பெரிய கூட்டத்தை கண்ட்ரோல் 2 பேருக்குமே பொறுப்பு இருந்திருக்கு. 2 பேருமே ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட வெளியில் வரலன்னு சொல்கிறாங்க. வந்தால் இவ்வளோ பெரிய கூட்டம் வருது. இது தாவேக்காவும் சரி, விஜய் அவர்களும் சரி, ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி குழந்தைங்களாம் வர வேணாம், யார் இந்த மாதிரிலாம் ஆபத்தாக பண்ணாதீங்க அப்படின்னு ஒன்று சொல்லலாம். ஆளுங்க வரசும் இப்போ இவ்வளோ ஆக்ஷன் எடுக்கிறீங்களே, எங்கே போலீஸ்காரங்க அவ்வளோ பேர்? இப்போ லட்சக்கணக்கான பேர் கூடுனா அதுக்கு தகுந்த போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும். பொதுமக்கள் எல்லாம் நம்ம மக்கள் தானே, எதிர்கட்சியாக இருந்தால் நம்ம மக்கள் தானே, நம்ம மக்களுக்கு நம்ம தான் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையில் அதிகாரிகளும் செயல்படணும், அரசு இயந்திரமும் செயல்படணும். ஸோ அப்படிங்கிறதான் இந்த கோரிக்கையாக வைக்கிறோம். தொடர்ந்து இனிமேல் அடுத்த வாரம் நடந்தாலும் சரி, இனிமேல் ஒரு பெரிய கூட்டம், இந்த கூட்டம் இல்லை பெரிய கூட்டம் எங்கே நடந்தாலும் சரி, உயிர் நம்ம நாட்டில் அதிகமாக இருக்கிறனால அது அலட்சியமாக போகிறத, உயிர் போகிறத அலட்சியமாக எடுத்துக்க முடியாது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு அரசாங்கம் முழு ஒத்துழைப்பு தரணும். மக்களும் கவனமாக இருங்க. நமக்கு பிடிச்சவர் தான் ஓகே, நம்ம ஒரு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஒரு 6-7 மணி நேரம் வெயிட் பண்ணி நம்ம குழந்தைகளோட போய் பார்க்கணும் இல்லை. டிவியில் வீடியோவில் வருது, டிஜிட்டல் யுகமாகிடுச்சு, வீடியோவில் பார்த்துக்கலாம் நம்ம அப்படிங்கிற சென்ஸில் வரணும். உடல் நல்லா இருக்கவங்க மட்டும், ஃப்ரீயாக இருக்கவங்க மட்டும் போய் பாருங்கள். குழந்தைகள் இந்தமாதிரி எந்த ஒரு அரசியல் நிகழ்ச்சி, கூட்டமான நிகழ்ச்சிகளை தயவு செஞ்சு குழந்தைகளை கூட்டிகிட்டு போகாதீங்க, வயசானவங்க போகாதீங்க. கலந்துக்கிட்டவங்களும் சரி, கலந்துக்க போகிறவங்களும் சரி, கொஞ்சம் பொறுப்போடு நடந்துக்கங்க. அரசும் முழு முயற்சியாக போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும். கூட்டத்தை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஆகணும். அந்த ப்ராசஸை மக்கள் சந்திப்பு நடத்தவே கூடாதுன்னு சொல்லணும். தேர்தல் காலம் இன்னும் 6 மாதத்தில் நிறையா பேர் இதான் பண்ண போகிறாங்க. அப்படி பண்ணுறப்ப இது ஒரு மிகப்பெரிய கடைசி பாடமாக இதை எடுத்துக்கிட்டு இனிமேல் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பேட் மாதிரி எந்த ஒரு விஷயம் நடக்காமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உண்டு. பொதுமக்கள் நம்மளும் விழிப்போடு அவேர்னஸோடு இருங்க. ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ரொம்ப கூட்டமாக இருக்குது, உங்களால் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து கூட்டத்தை வெளியில் வந்துடுங்க. வீடியோவில் பார்த்துக்கலாம். நம்ம இன்னொரு சமயத்தில் தளபதி அவர்களை பார்த்துக்கலாம். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துக்கிட்டு அவன் போய் ஒரு விஷயத்தை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப வருத்தத்தோட இறந்த குடும்பத்தில் ஆழ்ந்த அனுதாபங்கள். இனிமேல் கடைசி தேவையாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துதான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ப்ரேயர்ஸோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன்.